இல்லை ஆக்கங்கட்ட கூவை எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லையில் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணன் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேச போகிறோம். முக்கியமான விஷயம் ஃபுல்லாக வருங்க. இது ரொம்ப பெரிய வீடியோ தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வீடியோ என்ன பேசுகிறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நம்ம தளபதி விஜய் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரியும். இடையில சமீப காலத்துக்கு முன்னாடி கரூர் கூட்ட நெரிசலில் எத்தனை மக்கள் ரொம்ப போனாங்க. பஸ்ஸில் போகும்போது வைக்கும்போது போயிருக்கும்போது கட்சி பிரச்சாரத்தில் அதெல்லாம் தாண்டி இப்போ தான் அண்ணன் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியில் வந்து அங்கே ஒரு பொதுக்குழு மீட்டிங் நடத்துகிறாங்க, பெரிய மீட்டிங் நடத்துகிறாங்க. அதில் வந்து இத்தனாயிரம் பேர் தான் வரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. ஏன்னா போனது ஒரு மாதிரி கரூர் கூட்ட சில சேதங்கள் நடந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழு காரணத்தோடு பார்த்திங்கன்னா இப்போ தளபதி விஜயனை வந்து வெற்றி வகை சூடுறதுக்காக அவரோட வீட்டில் இருந்து இல்லத்தில் இருந்து ரசிகர்கள் அதாவது அவங்க தொண்டர்கள் படை சூழ வாகனத்தில் போயிட்டுருக்காங்க. எப்படி கிள்ளி படத்தில் அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டை போட்டு போவாங்களோ அந்த மாதிரி வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக விஜயனே உங்களோட பயணம் வந்து கண்டிப்பாக வெற்றி பயணமாக அமையணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ விஜயனோட பக்கபலமாக வந்து நம்ம செங்கோட்டையன் ஐயா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்காங்க. ரெண்டு பேருமே இருபெரும் தலைவர்கள் தான். நல்ல ரொம்ப புத்திசாலிகள். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப அரசியலில் வந்து தெளிவாக அரசியலை கரைச்சி குடித்தவங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா காலத்திலிருந்தும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலேருந்து இருந்துகிட்ருக்காரு. 55 வருஷம் அரசியலில் அனுபவம் உள்ள பெரிய ஒரு மனிதர். இதை விட டிவிக்கு கட்சியில் ஒரு பெரிய ஆள் வேணும்னா யாருமே கிடையாது, ஒரு ஆள் போதும். சரியா? மற்ற எல்லாம் ஓகே தான். ஆனால் முதல்ல வந்து விஜயண்ணே ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. என்னென்னா கரூர் கூட்ட நெரிசல் மாதிரி ஆயிடக்கூடாது, அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து பாதுகாப்பாக வரணும். மது அருந்தக்கூடாது. சின்ன குழந்தைங்க சுத்தமாக யாரும் வரக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், மாசமாக இருக்க லேடிஸு, அக்கா தங்கச்சிகள், பெண்கள், வயசானவங்க யாருமே கூட்டத்துக்கு வரக்கூடாது. முழு கட்டுப்பாடு போட்டு ஃபுல்லாக அந்த மைதானத்தை சுற்றி அவங்க வந்து அடைச்சி தான் வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மெயினாக வந்து இப்போ கருத்தாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜயன் என்ன சொல்கிறதோட நம்ம தான் வந்து முழு காரணம். ஒரு கட்சி தலைவர் நல்லா இருக்கிறதும் ஒரு கட்சி நல்லா இருக்கிறதும் தொண்டர் கையில் தான் இருக்குது. நீங்கள் தொண்டர்கள் தான் வந்து பார்த்து பத்திரமா வந்து போயிட்டு எந்த அசபாயம் இல்லாமல் மது அருந்தாமல், அதே மாதிரி மேலே எதுலேயும் ஏறக்கூடாது. அதாவது டவரில் ஏறணும், லைட்டில் ஏறணும், அந்த மாதிரி சம்பவம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் வந்து ஒரு முழு பயங்கர கட்டுப்பாடாக போட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கரூர் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். திருப்பி இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. இப்போ அதுபோக வந்து முதல்ல இந்த மீட்டிங், பொதுக்குழு மீட்டிங்கு, இந்த பெரிய மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ செங்கோட்டையன் ஐயா இருக்கார். அவரும் சேர்ந்து மேடையில் பேசுவாங்க. என்ன பேச போகிறாங்க, எதை பேச போகிறான்னு தெரியல. அதே மாதிரி நம்ம நாஞ்சில் சம்பத் ஐயா அவரும் மேடையில் வந்து பேசுவாங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம ரொம்ப ஆர்வமோடு இருக்கோம். அதுபோக தளபதி விஜயன் வந்து நான் அரசியலை பற்றி என்ன பேச போகிறாங்க, அடுத்து என்ன கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பாண்டிச்சேரி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நண்பர்களே, நீங்கள் போகிறவங்க எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக போவாங்க. பாண்டிச்சேரிக்கு ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கவரையை முடிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம நெல்லைவேல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம், அன்பு என் சொந்தங்களே.